வாகன ஓட்டிகளின் மத்தியில் EV எனப்படும் மின்சார வாகனங்களின் பயன்பாடு அதிகரித்துவிட்ட நிலையில் மழை காலங்களில் அவற்றை எப்படி முறையாக பராமரிக்க வேண்டும் என்பது குறித்து பலருக்கும் புரிதல் குறைவாக இருக்க வாய்ப்புள்ளது. இது பற்றி வல்லுநர் விவரங்களுடன் விரிவாக பார்க்கலாம். EV வாகனங்கள் அறிமுகமான போது அவற்றை வாங்க ஆர்வம் குறைவாகவே இருந்தாலும் தற்போதைய காலகட்டத்தில் கணிசமான எண்ணிக்கையில் எலக்ட்ரிக் வாகனங்களை சாலைகளில் காண முடிகிறது. எலக்ட்ரிக் வாகனங்கள் ஒருபுறம் அதிகரித்து விட்டாலும் அவற்றை முறையாக பராமரிப்பது தொடர்பான விழிப்புணர்வு குறைவாகவே இருப்பதாக வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக மழைக்காலங்களில் எலக்ட்ரிக் வாகனங்களை பயன்படுத்தும் போது தீ விபத்து ஏற்படுவது, வாகனங்களில் அடிக்கடி குறைபாடுகள் ஏற்படுவது போன்ற சிக்கல்கள் உள்ளன. EV வாகனங்களை பொறுத்தவரையில் அவற்றில் பயன்படுத்தப்படும் மோட்டார், கண்ட்ரோலர், பேட்டரி, சார்ஜர், கனெக்டர்ஸ் ஆகியவற்றின் பராமரிப்பு விஷயத்தில் கூடுதல் கவனம் இருக்க வேண்டும். குறிப்பாக IP67 கிரேட் எனப்படும் தரம் கொண்ட பாதுகாப்பு இருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொண்டு வாகனங்களை வாங்க வேண்டும் என்கிறார்கள் தயாரிப்பாளர்கள். அதாவது IP என்பது இன்கிரஸ் ப்ரொடெக்ஷன், அதாவது தூசு மற்றும் தண்ணீரிலிருந்து முழு பாதுகாப்பு கொடுப்பது. நீரில் 30 நிமிடங்கள் வாகனத்தை நிறுத்தி வைத்தாலும் அதற்குள் தண்ணீர் போகாமல் இருப்பதே 67 கிரேட் என விளக்குகின்றனர் வல்லுநர்கள். 30 நிமிடங்களுக்கும் மேலாக வாகனத்தை 1 மீட்டர் ஆழமுள்ள நீரில் உபயோகிக்கும் அளவிற்கு பயன்பாடு இருக்கும் எனில் IP68 தரம் கொண்ட வாகனங்களை பயன்படுத்த வேண்டும் என்கிறார்கள். ஜென்ரலா உங்களோட மோட்டர், கண்ட்ரோலர், பேட்டரி இந்த மாதிரியான காம்பனன்ட்ஸை நீங்கள் வண்டி வாங்கும் போதே மேனுஃபேக்சரர் கிட்ட நீங்கள் கேட்டு அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இது எல்லாமே IP67 ப்ரொடெக்ஷன் இருக்கிறது தானா அப்படிங்கிறது. இதுவும் நான் சொன்ன மாதிரி என்ன கம்ப்ளைண்ட்ஸ்னாக்கா, உங்களுக்கு 30 நிமிஷம் 1 மீட்டர் டெப்த்தில் தண்ணி இருந்ததுன்னா மட்டும்தான் இது நடக்குங்க. இதுக்கு மேற்கொண்டும் ப்ரொடெக்ஷன் வேணும்னா இதுக்கு அடுத்த லெவல் ப்ரொடெக்ஷனுக்கு நம்ம போக வேண்டியது இருக்கும். IP68 லெவலுக்குலாம் இருக்குங்க. குறிப்பாக மழை காலங்களில் வழக்கமான வாகனங்களில் எக்ஸாஸ்ட் எனப்படும் புகை வெளியேற்றும் இடம், வெளியில் என்ஜின் இருப்பது போன்றவற்றால் தண்ணீருக்குள் வாகனத்தை ஓட்டும் போது வாகன ஓட்டிகள் சற்று கூடுதல் கவனத்துடன் இயக்குகிறார்கள். ஆனால் EV வாகனங்களை சர்வசாதாரணமாக அதிக ஆழமுள்ள நீரிலும் ஓட்டி செல்கிறார்கள். ஆனால் அப்படி ஓட்டி சென்ற பிறகோ அல்லது நீண்ட நேரம் தண்ணீரில் அல்லது வெள்ளத்தில் மூழ்கியபடி வாகனம் நின்று கொண்டிருந்தாலோ அதனை வெளியே எடுத்த பிறகு 2 அல்லது 3 நாட்களில் வடிய வைத்த பிறகு சார்ஜ் செய்ய வேண்டும் என்று வல்லுநர்கள் அறிவுறுத்துகிறார்கள். 1 மீட்டர் டெப்த்ன்றது வண்டியை கம்ப்ளீட்டா மூழ்கிற அளவுக்கான ஹைட்டுங்க. அப்போ வண்டி பாதி அளவுக்கு இருக்குதுனாக்கா அது 1/2 மீட்டர் அளவுக்கு ஹைட்ல தான் அவங்க வண்டி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 1/2 மணி நேரம் டைம்குள்ளவே ஒரு அவசரத்துக்கு மழையில் நனைகிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடணுன்ற மாதிரி இருந்தாக்கா தட் இஸ் ஓகேங்க, கம்ப்ளீட்லி ஃபைன். வந்த பிறகு கண்டிப்பா தண்ணி உள்ள ஏதாவது ஒரு இடத்துல பெனிட்ரேட் ஆகி இருக்கும். வந்த உடனே சார்ஜர் போடக்கூடாதுங்க. இதுதான் முக்கியமான விஷயம். ஒரு நாளோ இல்லை 2 நாளோ கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுமையாக விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் எடுத்தோம்னாக்கா ஸோ யுவர் வெஹிக்கிள் வில் பி அண்டர் வெரி சேஃப் கண்டிஷன்ஸ். இஃப் அட் ஆல் அவங்க சொல்லிட்டாங்களே IP67 தானே அப்படின்ற மாதிரி எடுத்து திரும்பியும் யூஸ் பண்ணாங்கன்னா உடனே சார்ஜ் போட்டாங்கனாக்கா சார்ஜரில் ஏதாவது ப்ளக் பாயிண்ட்ஸில் ஈரம் இருந்தாலோ இல்லை நீங்கள் சார்ஜ் பண்ணுற பாயிண்டிங்கில் ஈரம் இருந்ததுனாலோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. திறந்த வெளியில் சார்ஜ் செய்யாமல் ஏதாவது கூரைக்கு கீழ்தான் வாகனத்தை சார்ஜ் செய்ய வேண்டும் என்கிறார்கள். பேட்டரிகளில் பல்வேறு வேதியியல் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில் NMC வகை பேட்டரிகள் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது நிக்கல், மாங்கனீசு, கோபால்ட். இவற்றில் கோபால்ட் அதிக வெடிக்கும் திறன் கொண்டது. வாகனத்தை இயக்கி வந்துவிட்ட பிறகு உடனே சார்ஜ் செய்யக்கூடாது. 1 மணி நேரமாவது அதனை குளிர விட்ட பிறகுதான் சார்ஜ் செய்ய வேண்டும். மேலும் ஆட்டோ கட் ஆஃப் எனும் நுட்பம் இருந்தாலும் சில சமயங்களில் ஓவர் சார்ஜ் ஆகும்போது தீப்பொறி ஏற்படும் வாய்ப்பு அதிகம் உள்ளது என்கிறார்கள் வல்லுநர்கள். வயரிங் ஹார்ட்னஸ், சார்ஜிங் போர்ட், சார்ஜிங் பாயிண்ட் போன்றவை மிகச் சரியாக இருக்கிறதா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் வாகனத்தில் ஏதும் பிரச்சனை என்றால் நாமே பிரித்துவிடக்கூடாது. உரிய மெக்கானிக்குகளிடம் கொடுத்து மட்டுமே சரி செய்ய வேண்டும். வீட்டு உபயோக எலக்ட்ரானிக் பொருட்களை பயன்படுத்த இருக்கும் வழிகாட்டு நெறிமுறைகள் போலவே EV வாகனங்களுக்கும் உள்ள நெறிமுறைகளை முறையாக கடைபிடித்தால் எந்த ஒரு சிக்கலும் இல்லை என்கிறார்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள்.